வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 13 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் பாராளுமன்ற தேர்தலுக்கான 5வது கட்ட தேர்தல் மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடந்து முடிந்தது. இதில் 62% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சில அசம்பாவித சம்பவங்களை தவிர மற்றபடி வாக்குகள் அமைதியாக நடந்து முடிந்ததாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிவடைந்தது. தமிழகத்தில் பல இடங்களில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சரியாக இயங்கவில்லை என்றும் பலர் ஓட்டு போடாமல் திரும்பி விட்டதாகவும், தமிழகத்தில் ஒரு இடத்தில் கத்திக்குத்து நடந்ததில் ஒருவர் உயிர் இழந்ததாகவும், சென்னை ட்ரிப்ளிகேன் ஐசோஸில் மனிதநேய கட்சிக்கும் திமுகவிற்கும் இடையே பயங்கர மோதலில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து பதட்டம் நிறைந்து தற்போது இருப்பதாகவும், இதனால் வாக்காளர்கள் அதிர்ச்சியடைந்து வாக்குச்சாவடிக்கு செல்லவில்லை என்றும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் பிரபல நடிகர் திரு கமல்ஹாசன் அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல் இல்லாதால் அவர் ஓட்டு போடாமல் கோபத்துடன் வீட்டிற்கு சென்றதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கர்நாடக மாநிலத்துக்கும் தமிழகத்துக்கும் காவிரி பிரச்சனையில் தண்ணீர் திறந்துவிடும் பிரச்சனை இருப்பது போல வட இந்தியாவில் ஹரியானாவுக்கும் டெல்லிக்கும் தண்ணீர் பிரச்சனை இருந்து வந்தது. இதில் உச்சநீதிமன்றம் இன்று அளித்த ஒரு தீர்ப்பில் ஹரியானா மாநிலம் உடனடியாக டெல்லிக்கு தண்ணீர் தர வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் பொறுப்பு வகிக்கும் பீட்டர் பர்லி புதுடில்லியில் இன்று பாரதிய ஜனதா கட்சி பிரதம வேட்பாளர் திரு லால்கிருஷ்ண அத்வானியை சந்தித்ததால் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேகாலய மாநிலத்தில் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்து வந்து அவர்களுக்குள் ஏற்பட்ட திடீர் மோதல் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டு சட்டசபை முடக்கி வைக்கப்பட்டது. அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் சில சுயேட்சைகளை கூட சேர்த்துக் கொண்டு மேகாலய மாநில முதல்வராக மூத்த காங்கிரஸ் தலைவர் லால் பங் இன்று பதவியேற்றுக் கொண்டதாக மேகாலயிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. போப் 16ஆம் பென்டிகன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் பாலஸ்தீனத்திற்கு தனி மாநில அந்தஸ்து அளிக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் அங்கு இஸ்ரேல் பாலஸ்தீன அமைதி ஏற்படும் என்று சூழ்நிலைத்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈழ தமிழ்நாட்டில் மனிதாபிமான நிலைமைகளை மேம்படுத்துவதற்காக நடவடிக்கையில் நிறைய செய்ய வேண்டியிருப்பதாக அமெரிக்க அரசுத்துறை செயலர் திருமதி ஹிலரி கிளின்டன் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை கூறியதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சோமாலிய நாட்டில் கடந்த சில நாட்களாகவே இரு பிரிவினரிடையே பயங்கர மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் தற்போது 113 பேர் உயிர் இழந்துள்ளதாக சோமாலியாவிலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படைகள் நடத்திய ஒரு பயங்கர தாக்குதலில் 95 குழந்தைகள் உயிர் இழந்துள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அது விஷவாயு குண்டு தாக்குதலினால் ஏற்பட்டிருக்குமோ என்ற ஒரு அச்சம் நிலவி வருவதாக ஆப்கானிஸ்தானிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் தாலிபான்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பயங்கர சண்டையில் பலர் உயிர் இழந்து வருவது அனைவரும் அறிந்ததே. திடீரென்று பாகிஸ்தான் தாலிபான் சண்டையில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் 15 பேருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் இஸ்லாமாபாத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது.
விண்ணில் ஆராய்ச்சியில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆராய்ச்சி களத்தில் டெலஸ்கோப் பழுததை அடுத்து அட்லாண்டிக் ஏவுகணை நேற்று அங்கு செலுத்தப்பட்டது. அதில் 7 பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அறிந்ததே. அது தற்போது அந்த பணி தொடங்க இருப்பதாக நாசாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 13 மே 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய பெருங்கடலில் மேகங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவை தமிழ்நாட்டை வராமல் அரபிக்கடலை நோக்கி செல்வதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.